கமான் பாய்ஸ் அகெயின் வந்து ஒரு பெட்டரான டாப்பிக்கையும் தாண்டி இப்போ நடக்கக்கூடிய ஒரு லைவ் விஷயத்தை வந்து நான் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாமே சிஜேபி காக்ரோச் ஜனதா கட்சி ஒரு சாதாரண ஒரு 26 வயசு பையனும் ஒரு 30 வயசு பையனும் சேர்ந்து உருவாக்குன ஒரு சின்ன ஒரு விஷயம் இப்போ எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தான், எதிர்காலம் உங்கள் கையின்னு அவங்க அப்போது சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சிந்தனை முன்னோட்டம் இருந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ நடந்த ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குது இல்லையா எலெக்ஷனில், அதை பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் காரணம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ டெல்லியில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட். சாதாரண ஒரு மக்கள் வந்து படித்து எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் எல்லாத்தோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நாட் ஓன்லி ஃபார் நீட் ஐடி எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்துக்குமே தேவையான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை படித்து உண்மையாகவே நடக்கிற ஒருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் பணத்தினால மட்டும் கிடைக்கக்கூடியதாக மாற்றி வச்சிருக்கிறதுனால தான் இப்போ ஏற்பட்ட தாக்கமே. ஒரு பணம் இருக்கிறவன் நான் கொஷின் பேப்பரை வாங்கி அவனால் பாஸ் பண்ண முடியும்னா படித்தவனோட கதி ஸோ 2 to 8% நம்ம ஆயிடுது. காமனாக இருக்க 10% வந்து பணம் இருக்கிறவன் 8% மனத்தை ஜெயிக்க முடியும், 2% வந்து படித்து தான் வாங்க முடியுன்ற சீட்டை வந்து கண் துடைப்புக்காக வச்சிருக்கிறார். அப்போ ஒரு பிம்பத்தை உருவாக்குது. பிம்பம் இல்லை, இதான் ரியாலிட்டியில் நடக்குது. அதை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவும் இல்லாமல் மொத்தம் 5 வகையான கோரிக்கையை முன்னெடுத்து வச்சுருக்காங்க. அவங்களோட வெல் நாலேஜான திங்கிங்கை வச்சு பார்க்கும்போது அவங்களோட வே ஆஃப் இப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயாலாம் அவங்களோட முன்னோட்டம் எந்த அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்களோ அதனால தான் அவங்களோட ஃப்யூச்சர் திங்கிங் இருக்குது. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ அந்த 2 பேரும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எல்லாத்தோட ப்ரொட்டஸ்ட்லேயும் வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நடந்துகிட்ருக்கு. ஒரு காமாக ஆரம்பித்து அவங்க ஆக்சுவலி லீகலாக எல்லாத்துக்காகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு, இந்த எக்ஸாம்ஸில் ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு ப்ராப்பராக போயிட்டு அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்காதனால தான் இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப் டு ஒரு 22 டேஸ் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ பீக்கில் போயிருக்கு. சாரி, இப்போ வீடியோ பண்ணுறது எல்லோரும் நினச்சிருக்க மாதிரி ட்ரெண்டுக்காகன்னு கிடையாமல் இப்போவாவது நம்ம சப்போர்ட் பண்ணணுமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ நம்ம கீப்பான அதை பற்றின அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். கமான் பாய்ஸ்.